ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை பாக்கியா சேனல். நம்ம பாக்கியா சேனல் முதல் தடவை பார்க்குற மாதிரியா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை மறக்காமல் தட்டிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இங்கே பாருங்கள் உறவுகளே, இன்றைக்கி தை திருநாளை முன்னிட்டு நான் என்ன வேலை பார்த்துட்ருக்கேன்னு ஆடு மேய்ச்சிட்ருக்கேன். எனக்கு மாற்றி விடுறது கூட ஆள் கிடையாது, எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். ஸோ இந்த வருஷம் எனக்கு வந்து பொங்கல் வந்து ஒன்றும் பெருசாக தெரியல. என் குடும்பத்தில் அப்படி தான் நான் நினச்சிட்ருக்கேன். கடவுள் எப்போ தான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல. நிறைய பேரோட வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து என்னுடைய வாழ்க்கை போல் தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன்னா, யாருக்கு ஓரளவுக்கு நல்ல நாள், அதாவது நல்ல நாளும் ஒரே மாதிரி, சாதாரண நாளும் ஒரே மாதிரின்ற மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக எல்லா நாளும் ஒரே மாதிரி நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் திருவிழா, இதுதான் சாதாரண நாளுன்றதெல்லாம் என் வாழ்க்கையில் கிடையாது. இப்போன்னு இல்லை, எப்போவுமே கிடையாது. என்ன பண்ணுறது, நம்ம பிள்ளைங்களுக்காக அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவங்களோட கலந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இந்த வருஷம் வந்து ரொம்பவே போருன்னு தான் சொல்வேன். என் வாழ்க்கைக்கு பொங்கல் வந்தது பரவாயில்ல. ஹாப்பி பொங்கல், எல்லாம் சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடுங்க உறவுகளே. இங்கே பாருங்கள், இந்த பிளேஸ்லாம் பார்க்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. எனக்கு வீட்டில் தான் ஹாப்பி கிடைக்கல, சந்தோஷம் கிடைக்கலன்னு வச்சுக்கிங்களேன். இங்கே வெளி இடத்துல வந்தால் அவ்வளோ ஒரு மன நிம்மதி சூப்பராக இருக்குது. இதை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. நீங்களே பாருங்களேன், இந்த இடத்துல வீடியோ எடுக்கணுன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு தான் கேமராமேன் கிடையாது. ஓடுறதுக்கும் ஆடுறதுக்கு பாடுறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, கேமராமேன் இல்லை. நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு ஆள் கூட கிடையாது. எங்கள் ஹஸ்பண்ட் கூட கிடையாது எனக்கு சப்போர்ட்டிவாக. பிள்ளைங்க வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கும் எடுக்க தெரியாது. என்ன பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம், சந்தோஷம், கண்ணீர் கூட வரும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு மைண்டில் வந்து ஒரே கஷ்டத்தை மட்டும்தான் நினச்சி ஓடிட்டுருக்கு. அதனால் இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு நிம்மதி, சந்தோஷத்தை கொடுக்குது. இது வெறும் ஒரு 5-6 மணி அளவில் வரைக்கும் தான் இருக்கும். பட் இருந்தாலும் மறுபடியும் நான் இப்போ வீட்டுக்கு போகணும். அப்புறம் அங்கே சோகத்தெல்லாம் நினச்சி வாட வேண்டியது வந்துடும். என்ன செய்கிறதுங்க உறவுகளே, எல்லாம் நம்மளுக்கு என்ன எழுதியிருக்கானோ கடவுள் அதை தான் நடக்கும். என்ன பண்ணுறது, ஒவ்வொரு நாளாக அப்படியே திருப்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான் வாழ்க்கை. யாரெல்லாம் இந்த மாதிரி நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேரோடைய வாழ்க்கை இந்த மாதிரி போரில் போயிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருந்துப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் ஒருத்தி. ரொம்பவும் நல்லா இருக்குல்ல, இதில் செம்மையாக இருக்குல்ல. வாங்க உறவுகளே, எங்கள் ஊருக்கு ஒரு நாளைக்கு எல்லோரும் வந்து வீடியோ போட்டு போங்க வாங்க. முப்பாட்ட காலை தொட்டு முன்னோர்கள் யார், செம்மையாக இருக்குல்ல. தைப்பொங்கல் வந்தது பாலும், எப்படி பாட்டு கூட வர மாட்டேங்குது வாயில். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நான் வீட்டில் பொங்கல் கொண்டாடல, இங்கே தான் கொண்டாட போகிறோம். உங்கள்கிட்ட பொங்கலோ பொங்கல் கொண்டாடியாச்சு. இதுவே ரொம்ப சந்தோஷம். பொங்கல் கொண்டாடுறதுக்கு அர்த்தம் தான் எனக்கு. ஏன்னா நான் வீட்டில் வந்து பொங்கல் கொண்டாட மாட்டேன், எனக்கு பிடிக்கல, மனசு நிம்மதி இல்லை. என்னத்தை பண்ண போகுது. இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகணுன்னு நினைக்கிறேன். அது முடியல, என்ன பண்ணுறது. இந்த மாதிரி வர இடத்துலையாவது ஹாப்பியாக இருந்துட்டு போவோமே. என்ன பாக்கியா சொல்கிற, கரெக்டு தானே? பாக்கியா சொன்ன கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பொங்கல் அனைவருக்கும். ஹாப்பி பொங்கல். பார்த்து பத்திரமா உஷாராக சேஃபாக கொண்டாடுங்க. அதாவது கருநாள் அன்னைக்கு வந்து காம்படிஷன்லாம் நிறைய ஊரில் நிறைய வைப்பாங்க. இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து வச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து எப்போவுமே கருநாளில் தான் வைப்பாங்க. அன்றைக்கி எதனா நம்ம செலிப்ரேஷன் பண்ணலாமான்னு பார்க்குவோம். ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நான் எடுத்து நடத்தலாமான்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்க்குவோம், என்னால் முடிஞ்சது. கடவுள் இருக்கே, யாமிருக்கே பயமேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் அதை கேட்டுக்கிறேன், அவ்வளோதான். எந்த மனுஷங்களையும் நம்ப மாட்டேன், ஒன்லி கடவுள் மட்டும்தான். பாய். சப்போர்ட் மை சேனல் உறவுகளே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகே, பாய்.